இறைவனின் ஆவி நிழலிடவே ஏகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. இறைவனின் ஆவி நிழலிடவே ஏகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும். வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும். ஆண்டவர் அரசில் துயரில்லை என வானதிர பறைசாற்றிடவும் என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. இறைவனின் ஆவி நிழலிடவே ஏகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நினைவு கூறுகிற இந்த நாளில் நம் ஆண்டவருடைய உடன்படிக்கையை நினைவு கூறுவோம். அவர் ஏழையரின் ஆன்மாக்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. எனவே துணிவோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவருடைய இல்லத்தை அணுகி வருவோம். அவரே நம்மை வழிநடத்துகிறார், அவரே நம்மை பாதுகாக்கிறார், அவரே நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்கிற உணர்வோடு அற்புதரின் பரிந்து பேசுதலோடு இந்த தெய்வீக பலியின் ஆசிரை பெற மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூயாவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். அச்சுருளேடு என் வாயில் தேன் போல் இனித்தது. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 8 முதல் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 4 முடிய. ஆண்டவர் கூறுவது: நீயோ மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலக வீட்டாரைப் போல் நீயும் கலகக்காரனாய் இருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார். அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதைக் கண்டேன். அதில் சுருளேடு ஒன்று இருந்தது. அவர் அச்சுருளேட்டை என் முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு.
இச்சுருளேற்றை தின்ற பின் இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்துக்கூறு என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. பெருஞ்செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நானும் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சி வருகின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையாளர். பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் ஒழுங்குமுறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன். ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. வாயை ஆவென திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன், ஏனெனில் உன் கட்டளைகளுக்காக இயங்குகின்றேன். பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 18. இறைவார்த்தைகள் 1 முதல் 5 வரை மற்றும் 10 முதல் 14 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழிதவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழிதவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழிதவறி அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவுளம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு
புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை வழி நடத்துகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பாதுகாக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நம்பிக்கை தருகிறது. ஆண்டவருடைய வார்த்தை அனுதினமும் நம்மை ஊக்கப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துகிறது, நமக்கு ஆறுதல் தேறுதலை தருகிறது. அந்த வார்த்தையினுடைய மகத்துவத்தை இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை பகுதி நமக்கு விளக்கிச் சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய அந்த உயிருள்ள வார்த்தைகள் எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவை, சக்தி மிக்கவை என்பதை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்ற இந்த இறை வார்த்தைகளுக்கு முழு மனதோடு செவி கொடுப்போம். இறை வார்த்தைகளை அனுதினமும் நம் வாழ்க்கையில் வாசிப்பதற்கு சில முயற்சிகளை எடுப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நம் வாழ்வில் ஏற்று கடைபிடிப்பதற்கு நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். அதன் வழியாய் கிறிஸ்துவின் சாட்சியாய் நாம் வாழ்வோம். ஆமென். நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். அச்சுருளேடு என் வாயில் தேன் போல் இனித்தது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மை திடப்படுத்துவதை, ஊக்கப்படுத்துவதை, நமக்கு நம்பிக்கை கொடுப்பதை நாம் தினந்தோறும் இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் நம் ஆண்டவர் எசேக்கியேல் இறைவாக்கினருக்கு சொல்லுகிற ஒரு அன்பான வார்த்தைகள். இதோ நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு. ஒரு பேப்பரை சாப்பிட்டு வயிற்றை நிரப்ப முடியுமாங்க? பேப்பர் இருக்கு, இதை சாப்பிட்டு நம்முடைய வயிற்றை நிரப்ப முடியுமா? பேப்பரை யார் சாப்பிடுவாங்க? கழுதை தான் சாப்பிடும். கழுதை தான் இந்த பேப்பரை தின்னும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வார்த்தைகளை நீ படித்து, அந்த வார்த்தைகளை அறிந்து, தெரிந்து, புரிந்து கொள். அந்த வார்த்தைகளை தியானி, உன் மனதில் வைத்து தியானித்து அதை உன் வாழ்க்கையில் எப்படி கடைபிடிக்கலாம், எப்படி அதை பயன்படுத்தலாம் என்பதை ஆய்ந்து அறிந்து செயல்படு என்பதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. உன்னுடைய வயிறு ஒரு உணவினால் எப்படி நிரம்புகிறதோ அதுபோல ஆண்டவருடைய வார்த்தையினால் உன் எண்ணமும் உன் சிந்தனையும் உன் மனதும் நிரம்பி இருக்கட்டும். இவ்வளவு ஆழமான ஒரு சிந்தனை பாருங்க. அச்சுருளேடு என் வாயில் தேன் போல இனித்தது. மனக்கசப்போடு வருவீங்க, மனபாரத்தோடு சில பேர் இருப்பீங்க, கஷ்டத்தோடு, வலி வேதனையோடு, துன்பத்தோடு, அழுகையோடு ஆண்டவருடைய இல்லத்துக்கு வருவீங்க. ஆனால் ஆண்டவருடைய ஆறுதல் தருகிற வார்த்தைகள், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ அஞ்சாதே, நீ கவலைப்படாதே, உன் கண்ணீரை நான் துடைப்பேன், உன் துயரத்தை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், இதோ உனக்கு ஆற்றலை தருவேன், உனக்கு நம்பிக்கையை தருவேன், உன்னை வழிகாட்டுவேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை நான் மீட்டுக் கொள்வேன். இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கிற போது பிரியமானவர்களே, நமக்குள் ஒரு உத்வேகம் பிறக்கிறது, ஒரு புத்துணர்ச்சி பிறக்கிறது. அது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிற ஆற்றல். இந்த நாட்களில் ஒரு சில இடங்களில் சென்று தியானம் கொடுக்கிற போது அவங்க எல்லாம் பைபிளோடு வருவாங்கங்க. எல்லாருமே வசனங்களை நாம் சொன்னால் போதும், உடனடியாக பிரித்து வேகமாக வாசிப்பாங்க. ஒரு காலத்தில் கத்தோலிக்க திருச்சபையில் விவிலியம் வாசிக்க மாட்டாங்க, ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு தெரியாது, ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்கள் தியானிப்பது கிடையாது, அதன்படி அவர்கள் நடப்பது கிடையாது என்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துச்சு. ஆனால் கத்தோலிக்க இறை மக்கள் விவிலியத்தை தேவாலயத்திற்கு கொண்டு வருகிறார்கள், விவிலியத்தை வாசிக்கிறார்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும்போது உடனடியாக வாசித்து அதை தியானிக்கிறார்கள், அவற்றினுடைய பொருளை ஆராய்கிறார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு இறை வார்த்தை இறை மக்களிடையே ஒரு உத்வேகத்தை தந்து கொண்டிருக்கிறது,
ஊக்கத்தை தந்து கொண்டிருக்கிறது, திருச்சபையில ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது. உண்மைதானே? ஆம் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை பாருங்களேன். இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இந்த வார்த்தையினுடைய வல்லமையை ஆண்டவர் சொல்லுகிறார். அதுவே இன்றைய பதிலுரை பாடலில், உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. ஆண்டவருடைய வார்த்தை ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளியை விட அது மேலானது. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானது, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. தேனினும் இனிமையானவை. அதைத்தான் எபிரேயர் 4:12 இறை வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவிற்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. திருப்பாடல்கள் 119 105 இறை வார்த்தை, என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. லூக்கா நற்செய்தி 21 அதிகாரம் 33 இறை வார்த்தை, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒழியவே ஒழியா. என் வார்த்தைகள் அழிந்து போகவே போகாது. அதனால தான் நான் உண்ணுகின்ற ஒரு உணவு இருக்கிறது. ஆண்டவரே சொல்றாரு, நான் உண்ணுகிற உணவு ஒன்று இருக்கிறது, அந்த உணவு ஆண்டவருடைய வார்த்தை என்பதை தெளிவுபடுத்துகிறார். இந்த உலகத்தில் ஒரு பஞ்சம் வரும், அது உணவிற்கான பஞ்சம் அல்ல, மாறாக ஆண்டவருக்கான பஞ்சம் வரும், ஆண்டவருடைய வார்த்தைக்கான பஞ்சம் வரும். இறைவார்த்தை சொல்லுகிறது. இப்படி இறைவார்த்தை தியானிக்கிற போது பல நிலைகளில் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு அவற்றினுடைய மேன்மையை, முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சொல்வதாக இருக்கிறது. இணைச்சட்டக புத்தகம் 11 அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை எவ்வளவு ஆழமாக அது நமக்கு ஒரு படிப்பினையாக தரப்படுகிறது பாருங்களேன். 18 வசனத்திலிருந்து 11 அதிகாரம் 18 இறை வார்த்தையிலிருந்து, எனவே என் வார்த்தைகளை உங்கள் நெஞ்சிலும் நினைவிலும் நிறுத்துங்கள், அவற்றை உங்கள் கைகளில் அடையாளமாக கட்டிக்கொள்ளுங்கள், உங்கள் கண்களுக்கிடையே அவை அடையாள பட்டமாக இருக்கட்டும், நீங்கள் அவற்றை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நீங்கள் வீட்டில் இருக்கும் போதும், பயணம் செய்யும் போதும், படுக்கும் போதும், எழும்போதும் அவற்றை பேசுங்கள். உங்கள் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுதுங்கள். இறைவனுடைய வார்த்தை எல்லா இடத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உறுதுணையாக, பக்க பலமாக, ஆறுதலாக இருக்கிறது. இதை எடுத்து சொல்லுகிற இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகளை நம்முடைய மனதிலே ஆழ நிறுத்தி வைப்போம். நமக்கு முன்பும் பின்பும் இடமும் வலமும் வான தூதர்கள் நம்மை புடை சூழ்ந்து நின்று வழி நடத்துகிறார்கள் என்று இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. இச்சிறியோரில் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள், இவர்களுடைய வானத்தூதர் என் விண்ணக திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வானத்தூதர் இருக்கிறார், வழி நடத்துவதற்கு, பாதுகாப்பதற்கு, உறுதுணையாக, நம் தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக. இந்த மகத்துவமான உண்மையை உணர்ந்து கொள்வோம். அச்சம் தவிர்த்து, பயத்தை நீக்கி, கலக்கத்தை போக்கி, ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு ஊக்கமளிக்கிறது, நம்பிக்கை கொடுக்கிறது, வாழ்வு கொடுக்கிறது என்கிற உணர்வோடு இன்றைய நாளின் இறைவாசிற்காக செபிப்போம். ஆமென். படைத்ததெல்லாம் தர வந்தோம், பரம்பொருளே உன் திருவடியில். படைத்ததெல்லாம் தர வந்தோம், பரம்பொருளே உன் திருவடியில்.
உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. தந்தையை தயவுடன் ஏற்றிடுவார், தந்தையை தயவுடன் ஏற்றிடுவார். தாழ்ந்து பணிந்து தருகின்றோம் தருகின்றோம் தருகின்றோம். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உம் திருவடியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகத் தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்தனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி.
இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்தல்ல, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காக்க நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. நீரை தேவன் ஏற்றிய தீபமை பாமரன் பாடல். தண்ணீரை என்பால் தான் கண்ட ஜீவன பரமனின் பாதம். எண்ணீரை தேவன் ஏற்றிய தீபமை பாமரன் பாடல். தண்ணீரை என்பால் தான் கண்ட ஜீவன பரமனின் பாதம். என்னாலுமே என் இதய பண்ணாகுமே, என்னாலுமே அவர் அன்பு என் மீதிலே. எண்ணீரை தேவன் ஏற்றிய தீபமை பாமரன் பாடல். தண்ணீரை என்பால் தாங்கன ஜீவன பரமனின் பாதம். என்னாயனே உன் பாதையில் என்னாலும் நான் பாடும் சங்கீதமே. உன்னோடு நான் ஒன்றாகிட, உயிரோடு சேர்ந்து உறவாகிட. நெஞ்சமும் பாடுது, கண்களும் தேடுது, தஞ்சம் என்றவரை என்னுள்ளம் நாடுது. நெஞ்சமும் பாடுது, கண்களும் தேடுது, தஞ்சம் என்றவரை என்னுள்ளம் நாடுது. எண்ணீரை தேவன் ஏற்றிய தீபமை பாமரன் பாடல். தண்ணீரை என்பால் தான் கண்ட ஜீவன பரமனின் பாதம். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நோக்கிய ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும், எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நான் அளிக்கும் உணவு வழிமரபினர் வாழ்வதற்கான எனது சதை என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. ஆண்டவரை, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எத்துணை மகிமை என்பதை நாங்கள் எங்கள் வாழ்வில் உய்த்துணர உண்மையின் ஒளியில் எங்களை உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை ஏற்று கடைபிடித்து வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
பெண்ணிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. தூய்மை பொழியும் நிலவே துணையே வாழ்வில் நீயே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே.